கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 7 மாதத்தில் பொதுமக்கள் தவறவிட்ட 1.40 கோடி ரூபாய் மதிப்பிலான 930 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், போலி பணி நியமன ஆணை வழங்கப்பட்ட சம்பவத்தில் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்கள் தவறவிட்ட 43.5 லட்சம் மதிப்புள்ள 290 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலைய பகுதிகளில் பொதுமக்கள் தவறவிட்ட செல்போன்கள் குறித்த புகார்கள் பெறப்பட்டு அவற்றை மீட்க சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர். சைபர் கிரைம் போலீசாரின் தொடர் நடவடிக்கையினால் 43.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 290 செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேற்படி கண்டுபிடிக்கப்பட்ட செல்போன்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நபர்களிடம் ஒப்படைத்தார். மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட செல்போன்களை கண்டுபிடித்த சைபர் கிரைம் போலீசாரை காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாகர்கோவிலில் கடந்த 7 மாதத்தில் 1.40 கோடி ரூபாய் மதிப்பிலான 930 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், போலி பணி நியமன ஆணை வழங்கப்பட்ட சம்பவத்தில் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்தார். இன்று கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக பொதுமக்கள் தவறவிட்ட மற்றும் காணாமல் போன செல்போன்கள் மீட்கப்பட்டு ஏறத்தாழ 43,50,000 மதிப்புள்ள 290 செல்போன்கள் மீட்கப்பட்டு அது உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வானது இன்று நடைபெற்றுள்ளது. இதுவரைக்கும் கடந்த 7 மாத காலகட்டத்தில் மொத்தமாக 930 மொபைல் ஃபோன்ஸ் நம்ம கண்டுபிடித்து அது உரியவர்களிடம் ஒப்படைத்துள்ளோம். அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1,47,00,000 மதிப்புள்ள செல்போன் மீட்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைத்து உள்ளோம். பொதுமக்கள் செல்போன் காணாமல் போச்சுனாவோ இல்லை தவற விட்டாலோ பதட்டப்படாமல் CIRன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலில் போயிட்டு நம்ம காணாமல் போன மொபைல் ஃபோனோட IMEI நம்பர் போட்டு அதை பிளாக் பண்ணால் நம்மளோட கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப எளிதாக கண்டுபிடிக்க இயலும். அதனால் பதட்டப்படாமல் அந்த CIR போர்ட்டல்லையோ இல்லை தமிழ்நாடு போலீஸ் சிட்டிசன் போர்ட்டல்லையோ போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் இந்த காணாமல் போன மொபைல் ஃபோனை அதை ஈஸியாக கண்டுபிடிப்பதற்கு அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.